லைவ் அப்டேட் இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மராக சௌந்தர்யா தான் வந்திருக்கணும். ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாச்சனாவுக்கு வந்து செம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அருண் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஜெஃப்ரியோட பொம்மையை வச்சனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டில் வந்து உண்மையாலுமே இந்த வாரம் பெஸ்ட்டாக பண்ணது வந்து சௌந்தர்யா தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களும் தீபக்கும் வந்து அட்ரஸ் பண்ண சூப்பராக இருந்துச்சு. அது தீபக் வந்து சௌந்தர்யா அவர்களை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டு இந்த வாரம் நான் ஜார்ஜன் ஒரு பொறுப்பு கொடுத்தேன். அந்த வேலையை வந்து மிக சிறப்பாக பண்ணாங்க சௌந்தர்யா. சின்ன சின்ன விஷயத்தை கூட தெளிவாக பார்த்து நிதானமாக வந்து பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து முழுக்க முழுக்க எல்லோரும் இந்த வாரம் சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா அது காரணம் வந்து சௌந்தர்யா தான். சௌந்தர்யாவுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்து சொன்னார், திஸ் வாஸ் த பெஸ்ட் வீக். சௌந்தர்யாவுடைய பெஸ்ட் வீக் அப்படின்னா அது இதுதான். சௌந்தர்யா ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, சௌந்தர்யா நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தீபக் சொன்னது உண்மையாலுமே வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. சௌந்தர்யாமே வந்து அப்படியே இதுதான் என்னோட வந்து பெஸ்ட் வாரமா அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர்யாமே ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷாலை வந்து அதான் சொன்னால், விஷால் நம்ம வந்து திட்டியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம், வேணால் அந்த அளவுக்கு எடுக்கட்டாக வந்து என்னமா பேசினான்னு வைங்களேன். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பெஸ்ட் வாரமாக கொடுத்துட்டு ஜார்ஜன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து சூப்பராக பண்ணாங்க. நான் வந்து 15-20 தடவை வந்து அவங்கள கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்து சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்ருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப திறன்பட வந்து செஞ்சாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யா யாரை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தீபக்கானை வந்து சொன்னாங்க. தீபக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் இந்த வாரம் எனக்கு ஜார்ஜன் பதவியை கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு என்னை வந்து பண்ண வச்சது, அது கொடுத்ததுக்கே ஃபஸ்ட்டு வந்து நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவர் சுறுசுறுப்பாக இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க எங்களை தூங்க விடாமல் டயர்டாகாமல் சோம்பேறியாகாமல் நல்லா சூப்பராக வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி தீபக் சொன்னாங்க சௌந்தர்யா. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் முழுக்க முழுக்க நல்லா பண்ணான். அதாவது ஜெஃப்ரி வந்து எல்லா இடத்தையும் பேச மாட்டான், ஆனால் பேசுகிற இடம் வந்து பாயிண்டாக பேசுவான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜெஃப்ரிக்கு வந்து கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னா அது சவுண்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் வந்து இந்த வாரம் முழுக்க முழுக்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஜார்ஜன் பொறுப்பாக அவங்க கேம் விட்டு வெளியே போனால் கூட சிறப்பாக வந்து செஞ்சாங்க. மக்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள், யார் பெஸ்ட் பர்ஃபார்மர், சாச்சனாவா இல்லை வந்து சௌந்தர்யாவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.